Exercise 12.2 section theorem 12.5. If A and B are any two events. So ரெண்டு ஈவெண்ட் எடுத்திருக்கோம், ஒன்னு A இன்னொன்னு B. ஈவெண்ட் இருக்கும்போது அதனுடைய காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்டும் எக்ஸிஸ்ட் ஆகலாம். B bar is the complementary event of B. இந்த B ன்ற செட்டுக்கு காம்ப்ளிமெண்டரி B bar. So நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது probability of A intersection B bar is equal to probability of A minus probability of A intersection B. So இங்க இருக்கக்கூடிய மூணு செட் இருக்கு இல்லையா, A intersection B bar, A intersection B. அப்ப இத டிரா பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க டயகிராம் எடுத்திருக்கோம். ஏன்றது ஒரு செட்டு, பின்றது ஒரு செட்டு. சோ ரெண்டு எங்க இருக்கோ அது A intersection B. A intersection B bar, B பார்னா என்ன அர்த்தம், B ன்ற ஈவென்ட்ல இல்லைன்னு அர்த்தம். அப்ப எங்க தான் இருக்கணும், A ல இருக்கலாம். அப்ப இது என்னது, only A. சோ இந்த ரெண்டு டயகிராமை ஒண்ணா சேர்த்தோம்னா என்ன கிடைக்கும், A யூனியன் B. அப்ப இதுல இருக்கக்கூடியதுல இந்த ரெட் கலர் டயகிராம் ஃபுல்லாவே A. சோ இந்த போர்ஷன் மட்டும் என்னவா இருக்குன்னா only A, அதாவது A intersection B bar. சோ இந்த போர்ஷன் அப்படின்றது A intersection B. அப்ப இந்த மூணையும் நம்ம இங்க டயகிராம்ல பார்த்திருக்கோம். அப்ப இந்த ரெண்டையும் சேர்க்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கோம், ஏன்றது கிடைச்சிருக்குமா. அப்ப இந்த டயகிராம்ல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, we know that A is equal to A intersection B bar union A intersection B. ஏன்னா இந்த ஏன்ற ஈவெண்ட எப்படி எடுத்துக்கலாம், அந்த ரெண்டு ஈவனுடைய சம்மா நம்ம எடுத்துக்க முடியும். பட் A intersection B பார்ல உள்ள போர்ஷன் A intersection B ல வராது, A intersection B ல உள்ள போர்ஷன் A intersection B பார்ல வராது. அப்ப ரெண்டுமே என்னது, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். சோ அப்ப இந்த இடத்துல A intersection B bar and A intersection B are mutually exclusive. சோ என்னவா இருக்கு, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா இருந்தால் அந்த ரெண்டுக்குமான இன்டர்செக்ஷனுடைய ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குன்னா ஜீரோவா இருக்கும். அப்போ A intersection B bar intersection A intersection B it is equal to 0 ன்னு தெரியும். இப்போ நம்ம ஏன்ற செட் எடுத்துருக்கோம் இல்லையா, A equal to A intersection B bar union A intersection B. சோ அதுக்கு என்ன பண்ணலாம், both side probability எடுத்துக்கலாம். அப்ப எப்படி வரும், B of A equal to B of A intersection B bar union A intersection B ன்னு நம்ம பிரிச்சுக்க முடியும். சோ probability of union இருக்கு, யூனியனுக்கு probability பார்த்துட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணிக்கலாம், அதை செப்பரேட்டா பிரிக்க முடியும். சோ இங்க B of A equal to B of A intersection B bar plus B of A intersection B minus B of A intersection B bar intersection A intersection B ன்னு வரும். சோ அப்ப நம்ம மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் பார்த்ததனால லாஸ்ட் டேர்ம் என்னவாயிரும், ஜீரோ ஆகிடும். அப்ப ரிமைனிங் B of A equal to B of A intersection B bar plus B of A intersection B ன்னு கிடைக்கும். சோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது B of A intersection B bar. அதனால அந்த டேர்ம் அப்படியே வச்சிட்டோம்னா இது அந்த பக்கம் வந்துரும். அப்ப எப்படி வரும், B of A minus B of A intersection B equal to B of A intersection B bar ன்னு வரும். சோ அதனால என்ன பண்ணிக்கலாம், மாத்தி எழுதிக்கிறேன். B of A intersection B bar is equal to B of A minus B of A intersection B. சோ இங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த டேர்ம் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா B of A minus B of A intersection B equal to B of A intersection B bar ன்னு இருக்கும். சோ அத நான் என்ன பண்ணிருக்கேன், B of A intersection B equal to B of A minus B of A intersection B ன்னு எழுதிருக்கேன். So this was final answer. Thank you.